உண்மை செய்திகளை உங்கள் உள்ளங்கையில் தருவது தின தகவல் செய்திக்களம். தின தகவல் வழங்கும் தகவல் நேரம். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவரும் தமிழக சட்டமன்ற முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவை அனுசரிக்கும் விதமாக அனைத்து கட்சியினர் மற்றும் வர்த்தகர்கள் பங்கேற்ற அமைதி ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து நினைவு அஞ்சலி கூட்டமும் ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் சிங்கை ஜின்னா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய ஜனநாயக மக்கள் கட்சி, விஜய் மக்கள் இயக்கம் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு மாண்புமிகு மனிதநேய தலைவர் கேப்டன் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்தினார்கள். நகர்கழக செயலாளர் ராம்கி, நகர்கழக துணை செயலாளர் ஆர்.சே. சதாம் ஹுசேன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக நிர்வாகிகள். அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து கட்சிகள்
இந்த தமிழக மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்து இங்கிருப்பவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் சம்பாதித்த பணத்தை மக்களுக்காகவே செலவு செய்து மக்களுக்காகவே வாழ வேண்டும், மக்களோடு மக்களாக வாழ வேண்டும், இந்த மக்கள் எல்லாம் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்த மக்களுக்காக வாழ்ந்து தலைவர் அவர்கள் சொல்வார்கள், வாழ்ந்தான் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த் மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று சொன்னார். அதன்படி வாழ்ந்து மறைந்த தலைவர் அவர்களுக்கு இதை அஞ்சலி செலுத்த வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி நண்பர்களையும் பொதுமக்களையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கேப்டனுடைய ரத்தத்தின் ரத்தமான தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் எங்களுக்கு பாதுகாப்பளித்த காவல்துறை பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து கேப்டன் அவர்களை பற்றி தன் நெஞ்சங்களில் உதித்திருக்கும் அந்த நெஞ்சங்களில் பொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை அவருடைய இறப்புக்கு பிறகுதான் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார், எப்படி மக்களோடு மக்களின் மனதில் நிறைந்திருந்தார் என்பதை நமது கேப்டன் அவர்களுடைய மறைவினுடைய இறுதி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பல லட்சம் மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதை சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு அன்பு, ஒரு ஆர்வம், ஒரு தனது குடும்பத்தில் ஒருவர் இழந்ததை போல அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அனைவரும் கலந்து கொண்டார்கள். அவர்களைப் போல, டாக்டர் கலைஞர் அவர்களைப் போல, புரட்சி தலைவர் என்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களைப் போல, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா போல இவரும் அனைத்து மக்களுடைய மனதிலும் நிறைந்திருந்தார் என்பதை நாம் சென்னையில் கண்டோம். அவர் முகத்தில் புன்சிரிப்பு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவருக்கு இந்த முடிவு நம்ம அனைவருடைய துர்பாக்கியம்தான். இப்படி அவருக்கு ஒரு முடிவு ஏற்பட்டது. அவருடைய பிரிவை இழந்து வாடுகின்ற அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து தொண்டர் பெரிய மக்களுக்கும் எனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புகழ் இந்த வையகம் இருக்கும் வரை நீடிக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை உங்களோடு சேர்ந்து அவருடைய ஆன்மா நிம்மதி அடைவதற்கு நானும் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் கேப்டன் என்று தமிழக மக்களால் அன்போடு அழைக்கப்படுவருமான அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எய்து விட்டார்கள். இயற்கையோடு இரண்டர கலந்து விட்டார்கள். இறைவன் அடி சேர்ந்து விட்டார்கள். சாயுஜ்ய நிலை என்று சொல்லக்கூடிய இந்திய தத்துவ ஞானத்தில் சாயுஜ்யம் என்றால் இறைவனடி என்று பொருள். அந்த சாயுஜ்ய நிலையை அடைந்து விட்டார்கள். தமிழகத்தினுடைய ஒளி விளக்காக இருண்டு கிடந்த ஒரு இனத்திற்கு விடியலை கொடுக்கக்கூடிய விடிவெள்ளியாக உதித்துவிட்டார் என்று நம்பினோம். எதிர்க்கட்சி தலைவர் என்ற அளவில் அவரை உயர்த்தியும் தமிழக மக்களாகி நாம் அழகு பார்த்தோம். ஆனால் என்ன செய்வது? இன்று விடிவெள்ளியாக தோன்றிய அவர் கிழக்கு வானில், வடகிழக்கு வானில் துருவ நட்சத்திரமாக இறைவனோடு இரண்டர கலந்து இன்று நம் அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். நண்பர்களே, தனது சித்தாந்தமாகிய ஏழைகளுக்கும் பாட்டாளிகளுக்கும் பாமரனுக்கும் தங்களது வாழ்க்கையில் ஒரு அங்குலமாவது உயர்த்திவிட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை சித்தாந்தத்தை கட்சி கொள்கையாக வைத்து இந்த ஒட்டுமொத்த மக்களையும் மீட்டெடுத்து செல்லக்கூடிய, தமிழக மக்களை மீட்டெடுத்து செல்லக்கூடிய ஒரு கப்பலை இயக்குகின்ற கேப்டனாக
அவர் இருந்தார். இன்று அவர் மறைந்தாலும் அந்த கப்பலை இயக்கக்கூடிய கேப்டன் என்ற அந்தஸ்தில் சகோதரி பிரேமலதா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களது அடியை ஒற்றி கட்சி தனது சித்தாந்தத்தை, தனது நோக்கத்தை, தனது அரசியல் அதிகாரத்தை, பலத்தை நிலைநாட்டி மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து செங்கை சின்னா போன்ற மாபெரும் தலைவர்களை வைத்து அந்த கட்சி மீண்டும் மக்கள் பணி ஆற்ற வேண்டும். அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய லட்சோப லட்சம் தொண்டர்கள் ஒன்றிணைந்து நமது கேப்டனுடைய நிழலெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தீர்கள். அன்றைக்கு இங்கிருந்து சென்னை செல்ல முடியாத மக்கள் எல்லாம் டிவியில் ஒன்று அண்ணன் செல்லத்துறை சொன்னது போல அனைத்து பேரும் வீட்டிலிருந்து வெளியில் செல்லாமல் டிவியை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். ஏனென்றால் அவர் கருப்பு எம்ஜிஆர் என்று சொல்வார். தலைவர் கலைஞர் அவர்களால் போற்றப்பட்டவர். அவர்தான் திருமணத்தை நடத்தி வைத்தவர். நம்ம தலைவர் கலைஞர் மேலே அதிக பற்றுள்ளவர். அப்படியாப்பட்ட கருப்பு மனிதர் அன்றைக்கு இருந்த செய்தியை கேட்டு மக்கள் எல்லாம் தென் மாவட்டங்கள் அதிகமாக சென்று தலைவர் கருப்பு மனிதரை அண்ணன் கேப்டன் அவர்களை இறுதிச்சடங்குக்கு கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களையும் நான் சொல்ல முடியாததால் டிவியில் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். கண்ணீர் விட்டு ஏழை எளிய மக்கள் தொண்டரெல்லாம் என் உயிரை எடுத்துக்கொள், என் தலைவனை விடு என்று சொல்லும்போது தமிழக மக்கள் ஏன் உலகம் முழுவதுமே மக்கள் அழுது கொண்டு இருந்தார்கள். அப்படியாப்பட்ட கருப்பு மனிதர் இன்றைக்கு இறந்ததற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வருகின்றதற்கும் அனைவர்களையும் வருக வேண்டும். இன்று வரை அழுது கொண்டு உடல்நிலை சரியில்லாம தான் எனது வீட்டுக்கு வந்து நேற்று வந்து லெட்டர் ஏனா வந்தேன்னு கேட்டேன். இல்லை நான் நேர பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொன்னார். அப்படியாப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் அண்ணன் சிங்கை சின்னா போன்றவர்கள் இந்த கட்சியை வழிநடத்தி பார்க்க வேண்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.